Hello, my dear children. It's a pleasure to welcome you all to our English session. Fine, children. Today, let's walk through our first unit and discuss the question answers that are given at the back of the lesson and the contextual questions as well. Okay, I'm sure that you all have watched the detailed explanation of the prose and poetry of the first unit. And so, before discussing the question answers, let us move on. Let's have a quick recap about the prose extract, his first flight. Unit 1, Prose, his first flight. This prose extract was written by Liam O'Flaherty. He was an Irish novelist and a short story writer. He wrote many short stories in English. He loved traveling and he explored many places. He lived a comfortable life. Now, let's look at the theme of the lesson. The story revolves around the ideas of having self-confidence, self-reliance and courage. அதாவது self-confidence அப்படின்னா தன்னம்பிக்கை, self-reliance அப்படின்னா ஒருவனுக்கு தன் ஆற்றலின் மீதும் தன் திறமையின் மீதும் இருக்கும் நம்பிக்கை and courage அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கரேஜ்ங்கிறது தைரியம். ஸோ இந்த கரேஜ் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட் இருந்தால் தான் உங்களால் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாகவும் செல்ஃப் ரிலையண்ட்டாகவும் இருக்க முடியும். Yes, children. Now let's go through the summary of this lesson. His first flight is an interesting story of a young seagull who was afraid of flying. His parents, brothers and sister encouraged and motivated to take his first flight. But he did not have courage and confidence to fly. The first flight அப்படிங்கிற அந்த லெசன் வந்து ஒரு யங் சீகல் பற்றின ஒரு லெசன். இந்த சீகல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா a bird that lives near the sea. அதாவது தமிழில் கடற்பறவைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பறவை பற்றின ஒரு லெசன். பொதுவாகவே வந்து பேர்ட்ஸுக்கு யாருமே பறக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்லை. ஏன்னா அந்த பறக்கிறதுங்கிறதே பேர்ட்ஸோடைய இயல்பான ஒரு குணம் இல்லையா. பட் இந்த லெசனில் வர யங் சீகல் வந்து பறக்கிறதுக்கு ரொம்ப பயந்துட்டு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அதுக்கு அதன் மீதே கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருந்தது. ஸோ அது பறக்கிறதுக்கு எந்த விதமான அட்டெம்ப்டும் பண்ணாமே இருந்தது. அந்த யங் சீகலோட மதர், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் எல்லாருமே வந்து அதை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறாங்க. அவங்க எடுக்கிற அட்டெம்ப்ட் எல்லாம் வந்து வேஸ்ட் ஆகுது. அந்த பேர்ட் ட்ரை பண்ணுறதே இல்லை. இட் இஸ் மெயின்லி பிகாஸ் இந்த பேர்டுக்கு வந்து கான்ஃபிடென்ஸும் இல்லை, ரொம்ப ஃபியரும் அதிகமாக இருந்துச்சு. He was left alone for 24 hours without food. He was extremely hungry and begged his mother for food. அதாவது அந்த பேர்டை வந்து எப்படியாவது அந்த பசி அதிகமாக இருக்கும்போதாவது அதை பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பேர்டுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த பேர்டை தனியாக விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி போய் நின்று வாட்ச் பண்ணுறாங்க. அப்படி இருந்த போதிலும் அந்த பேர்டுக்கு ரொம்ப பசி அதிகமான போதிலும் அதை வந்து பறக்க ட்ரை பண்ணல. பட் இன்ஸ்டன்ட் அது அந்த மதர் பேர்டு கிட்ட ஃபுட்டு கொடுக்க சொல்லி ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணுது. Now, the mother bird picked up a piece of food and flew across him. The sight of the food maddened him, so he dived to grab it. இப்போ அந்த மதர் பேர்டு என்ன பண்ணுச்சு, ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ் எடுத்துட்டு பறந்து வரதை பார்த்த உடனே 24 மணி நேரம் சாப்பிடாம பசியில் இருக்கிற ஒரு பேர்டுக்கு எல்லாம் மறந்துருச்சு. அவங்களோட பயம் எல்லாம் மறந்து எப்படியாவது அந்த ஃபுட்டை கிராப் பண்ணணும்னு சொல்லிட்டு அது நின்றுட்டு இருக்கிற இடத்துல இருந்து அது ஒரு ஜம்ப் பண்ணி அந்த ஃபுட்டை கிராப் பண்ண பார்க்குது. பட் அது அங்கேருந்து வர்ற வரைக்கும் அது இருந்த அந்த பாறையில வந்து வெளியே வந்துருச்சு அப்படிங்கிற அதை ரியலைஸே பண்ணாமல் அந்த ஃபுட்டை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணனால சடனாக தான் அது வந்து அந்த தண்ணிக்கு மேலே இருக்கும் அப்படிங்கிறத உணருது. See, he cried, screamed, his wings opened up automatically, he flapped his wings. So once அது கீழே தண்ணி இருக்குங்கிறத பார்த்த உடனேயே அதுக்கு பயம் அதிகமாகிடுச்சு. ஸோ அந்த பயத்தினால ரொம்ப அழ ஆரம்பிச்சிருச்சு, சத்தம் போடுது. பட் தன்னை அதை காப்பாற்றிக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்த உடனே அந்த விங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளாப் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி ஃப்ளாப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. விச் மீன்ஸ் அந்த பேர்ட் வந்து பறக்க ஆரம்பிச்சிருச்சு. His family joined him in his first flight and praised him for his effort. They offered him scraps of dogfish. இப்போ அந்த பேர்டு வந்து அது பறந்ததுல ரொம்ப சந்தோஷப்படுது. அந்த பேர்டுடைய சந்தோஷத்துல அந்த ஹோல் ஃபேமிலியே வந்துட்டு அதில் அந்த சந்தோஷத்தில் பங்கு கொண்டு அதை வந்து ரொம்ப
செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த பேர்டுக்கு நிறைய அப்ரிசியேஷன் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பேர்டுக்கு வந்து ஒரு டாக் ஃபிஷ்ஷை சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க. இந்த டாக் ஃபிஷ்ங்கிறது எதுவும் இல்லை, அது வந்து இட்ஸ் வெரைட்டி ஆஃப் ஃபிஷ், அதாவது ஷார்க் வெரைட்டி இருக்கும் இல்லையா, தமிழில் வந்து சுறான்னு சொல்லுவோம். அதோடைய சிறிய மீன் வகை தான் வந்துட்டு டாக் ஃபிஷ். பொதுவாகவே இந்த பர்டிகுலர் ஃபிஷ் வந்து பேர்ட்ஸுக்கு ரொம்ப பிடித்த உணவு. அதனால அந்த மதர் பேர்டு வந்து அந்த உணவை வந்து அதோட யங் சீகளுக்கு கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படுத்துறாங்க. ஸோ நவ் we have seen the summary of this extract. Let's have a brief look at the vocabulary part that comes into the first unit. Read the following sentences and change the form of the underlined words as directed. See, my dear children, here we can see the transformation of sentences by interchanging the parts of speech without changing the meaning of the sentences. For example, an adjective is changed into a noun form and to an adverb. See, just if you go through the examples, it will be you will get a clear idea about it. His family was screaming and offering him food. See, இங்க வந்து screamingங்கிற வேர்டை அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க அண்ட் பிராக்கெட்ல கொடுத்துருக்கிற அந்த ஃபார்ம்ல மாற்ற சொல்லியிருக்காங்க. பிராக்கெட்ல வந்து அட்ஜெக்டிவ். இப்போ இந்த அண்டர்லைன் பண்ண வேர்டு வந்து என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு பார்த்தா his family was screaming. It denotes an action. So action words என்னன்னு சொல்றோம், verb. அப்ப இந்த verb ஃபார்ம்ல இருக்கிற இந்த வேர்டை வந்து நம்ம என்னவா சேஞ்ச் பண்றோம், adjectiveஆ மாத்துறோம். Right? So the answer paranga. See, you know what is an adjective? A word that qualifies a noun is called as adjective. இல்லையா? அப்ப இந்த சென்டென்ஸ்ல வர நவுன் என்னன்னு பாருங்க. ஃபேமிலி அப்படிங்கறது நவுன். இப்போ அந்த நவுனை குவாலிஃபை பண்ற மாதிரி நீங்க இந்த அண்டர்லைன் வேர்டை வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா you can change its form. See the answer. The screaming family was offering food to him. இப்போ screaming family, ஃபேமிலிங்கற நவுனை குவாலிஃபை பண்றனால it becomes an adjective. Now next sentence. The young seagull gave out a loud call. இந்த வேர்டை வந்து என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்க, அட்வர்பா மாற்ற சொல்லியிருக்காங்க. இப்போ கால்ங்கிற நவுனை குவாலிஃபை பண்றதுனால லவுடுங்கிற வேர்டு என்னவா இருக்கு, அட்ஜெக்டிவா இருக்கு. இந்த அட்ஜெக்டிவ் நீங்க என்னவா மாற்றணும், அட்வர்பா மாற்றணும். ஓகே, the answer is the young seagull called out loudly. இப்போ அட்வர்ப்ங்கிறது என்ன, the verb, a word that qualifies a verb, an adjective or another adverb. இல்லையா? ஸோ அந்த வேர்பை குவாலிஃபை பண்ணுது. இங்க என்ன வேர்ப் அந்த சென்டென்ஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இருக்கிறது வந்துட்டு லவ் கால். அந்த கால்ங்கிற நவுனை குவாலிஃபை பண்றதுனால அது அட்ஜெக்டிவா இருக்கு. அந்த வேர்டை நீங்க என்னவா மாற்றணும், அட்வர்பா மாற்றணும். ஸோ நம்ம சென்டென்ஸ்ல இருக்கிற வேர்ப் என்ன, கால். அந்த கால்ங்கிறத என்ஹான்ஸ் பண்ணணும். அதனால எப்படி கூப்பிடுது, லவுடரா கூப்பிடுது. ஸோ இட் பிகம்ஸ் an adverb. And third one, the bird cackled amusedly while flying. இந்த amusedly அப்படிங்கிறது adverb-ஆ இருக்கு. cackled amusedly, cackledங்கிற verb-ஐ qualify பண்றனால அது adverb-ஆ இருக்கு. அது என்னவா மாத்தணும், நம்ம noun-ஆ change பண்ணணும். Okay, so now the answer is the bird cackled in amusement while flying. So now it becomes the noun. And fourth question, the depth of the sea from the ledge scared the seagull. இங்க வந்துட்டு அந்த டெப்த் ஆஃப் த சீ அப்படிங்கிறது என்னவா இருக்கு, நவுனா இருக்கு. அது என்ன மாத்த சொல்லியிருக்காங்க, அட்ஜெக்டிவா மாத்த சொல்லியிருக்காங்க. அதாவது a word that qualifies the noun. So இங்க noun என்ன, sea. Now the answer is the deep sea from the ledge scared the seagull. Deep sea, ஆழ் கடல். அப்ப அந்த கடலை குவாலிஃபை பண்ணுது இல்லையா? So it is an adjective noun. Next, the last one. The successful flight of the bird was the proud moment of seagull's family. இப்போ இந்த flight அப்படிங்கிற அந்த நவுனை என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்க, verb-ஆ மாற்ற சொல்லியிருக்காங்க. Now you can change this very easily. The bird successfully flighted and it was a proud moment for the seagull's family. இங்க flighted அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை verb-ஆ மாற்றிருக்கோம். Okay children, let us see one more exercise under this vocabulary part. Use the following words to construct meaningful sentences on your own. See, my dear children, I have given you few sentences, but it's not necessary that you have to rewrite the same sentences. Always think and write your own sentences. உங்களோட own sentences நீங்க எழுதி பழகுங்க. அப்பதான் உங்க language வந்து இன்னும் enhance ஆகும். Okay, the first word is coward. The cowards run away from the battle.
அடுத்து gradual. Ramya has gradually developed her business. Next, praise. His paintings deserve a lot of prizes. Courageous. Shivaji was a courageous warrior. அடுத்து starvation. People died due to starvation. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற வேர்ட்ஸை வந்துட்டு அந்த சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணி மீனிங்ஃபுல்லான ஒரு சென்டென்ஸை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ as far as possible நீங்கள் வந்து சிம்பிள் சென்டென்ஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. ஸோ தட் நீங்கள் வந்து அதிகமாக எரர்ஸ் இல்லாமல் நீங்கள் எழுதலாம். கிளியர்? Okay, so far we have seen the vocabulary part. Now let's have a look at the short answers. The answers that the questions that are given at the back of the lesson. First question, how was the young seagull's first attempt to fly? The young seagull attempted to fly first but was seized with a terrible fear. He felt that his wings would not support him to fly. So in a question கேட்டிருக்காங்க, the seagull, the young seagull உடைய பறக்கறதுக்குண்டான முதல் முயற்சி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் என்ன? அது ஃபர்ஸ்ட் வந்து பறக்கறதுக்கு முயற்சி எடுத்தது, பட் பயம் அதிகமாக இருந்தனால அந்த முயற்சியை பாதியிலேயே கைவிட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. How did the parents support and encourage the young seagulls, brothers and sisters? இப்போ அந்த young seagull கூட இருக்கிறது தான் மற்ற பிரதர்ஸும் சிஸ்டர்ஸும், அவங்களும் ரொம்ப யங் பேர்ட்ஸ் தான். ஸோ அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. The young seagull's parents were flying along with these brothers and sisters and were perfecting them in the art of flight. இப்போ அந்த யங் சீகிள்ஸோட பேரண்ட்ஸ் வந்து அந்த பிரதர்ஸும் சிஸ்டர்ஸும் பறக்கும் போது அவங்க நல்லா பெர்ஃபெக்டா பறக்கிற வரைக்கும் இவங்க சப்போர்ட்டிவா கூடவே பறந்துட்டு இருக்காங்க. Give an instance that shows the pathetic condition of the young bird. அதாவது இந்த லெசன்ல அந்த யங் சீகிள் வந்து ரொம்ப பரிதாபமான நிலை அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன ஒரு இன்சிடென்ட் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. The young bird was very hungry. He searched for the food in the nest. Only dried pieces of eggshells were available. This was the pathetic condition of the young bird. அதாவது அந்த யங் பேர்ட் ரொம்ப பசியில இருக்கு. ஸோ அது இருக்கிற இடத்துல உணவுப் பொருள்கள் ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பார்க்குது. பட் அதுக்கு கிடைச்ச ஒரே பொருள் என்ன அப்படின்னா காஞ்சி போன அந்த முட்டையோட ஓடுகள் மட்டும்தான் அங்கே இருந்தது. ஸோ இந்த கண்டிஷன் தான் வந்துட்டு இந்த லெசன்ல ரொம்ப பேத்தட்டிக்கான கண்டிஷன் அப்படின்னு சொல்றாங்க. How did the bird try to reach his parents without having to fly? அதாவது இந்த பேர்டு வந்து அதோட பேரண்ட்ஸை பறக்காமலேயே ரீச் பண்றதுக்கு எப்படி ட்ரை பண்ணுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. The young seagull ran back and forth from one end of the ledge to the other end. He tried stepping daintily to reach his parents without flying. See, அது ledge அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சின்ன மலையில இருந்து கொஞ்சம் நீட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பாறையை தான் வந்து லெட்ஜ்னு சொல்றோம். அந்த லெட்ஜ்ல தான் இந்த யங் சீகிள் இருந்தது. ஸோ அந்த லெட்ஜோட ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் அது ஓடி வருது. பட் அந்த எட்ஜில் நின்று அங்கிருந்தே ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து அந்த பாடியை பெண்ட் பண்ணி அவங்க பேரண்ட்டை ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுது. பட் இட் வாஸ் நாட் அட் ஆல் ட்ரைங் டு ஃப்ளை. Do you think that the young seagull's parents were harsh to him? Why? Yes, they were harsh towards the young seagull because they wanted him to learn the art of flying without anybody's help. See, அந்த யங் சீகிள் கிட்ட அவங்களோட அந்த சீகிளோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிட்டாங்களான்னு கேட்குறாங்க. Yes, they were harsh towards the young seagull because they wanted him to learn the art of flying without anybody's help. அதாவது அந்த மதர் சீகிள் வந்துட்டு அந்த யங் சீகிள் வந்து பறக்க கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரே நல்ல இன்டென்ஷனுக்காக மட்டுமே தான் வந்து அவங்க அந்த யங் பேர்டு கிட்ட ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், what prompted the young seagull to fly finally? The young seagull was extremely hungry. His mother came to him with a piece of fish and just halted in front of him. Maddened by hunger, he dived towards the fish. Thus, he was prompted to fly. See, அந்த யங் சீகிள் ரொம்ப பசியில இருக்கும்போது அதனுடைய மதர் பேர்டு வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை எடுத்து டேர் பண்ணுது. அந்த ஒரு காட்சியை பார்த்ததையுமே வந்துட்டு இந்த யங் சீகிள் பசியில இருந்த அந்த சீகிள் வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. ஓகே, ஸோ இதனால இந்த ஒரு இன்சிடென்ட் தான் வந்து இந்த யங் சீகிளை பறக்கிறதுக்கு தூண்டுது. What happened to the young seagull when it landed on the green sea? இப்போ இந்த பேர்டு வந்து இந்த யங் சீகிள்
first time அந்த seaல surface of the sea land ஆகும்போது அது எப்படி feel பண்ணுச்சு அப்படின்னு கேக்குறாங்க. When the young seagull landed on the sea, his legs sank into the water. Then his belly touched the water and he was floating without sinking in the water. So அந்த young seagull வந்து அந்த sea surfaceல land ஆகும்போது முதல்ல அதனுடைய கால்கள் வந்து அந்த தண்ணிக்குள்ளார மூழ்கிடுச்சு. பட் ஒன்ஸ் அதோட belly part அதாவது அதோட வயிற்று பகுதி வந்து தண்ணியில பட்ட உடனே அது உள்ள மூழ்காம மேல மிதந்துச்சு. It was floating. So அதுக்கப்புறம் அது வந்து மூழ்காது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அது தெரிஞ்சுக்கிச்சு. Fine children, so far we have discussed the answers for the questions that are given at the back of your lesson. Now let's move on to the text-based contextual questions. This helps you in gaining a thorough understanding about the content. Contextual questions. Why did the young seagull fail to fly? The seagull failed to fly because he had a fear to fly and did not have confidence on his wings. அதாவது இந்த young seagull வந்து ஏன் பறக்க தவறியது அப்படின்னு கேட்குறாங்க. அது இந்த young seagull பறக்க தவறினதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் பயம் இருந்தது, ரெண்டாவது அதுக்கு கான்ஃபிடன்ஸே இல்லை. Second question. What did the parents do when the seagull failed to fly? The parents scolded him and threatened him to let him stop until he flew away. So அது பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணாமே இருக்கும்போது அதனுடைய பேரண்ட்ஸ் வந்து அதை எப்படி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பேரண்ட்ஸ் வந்து முதல்ல திட்டுறாங்க, அதுக்கப்புறம் பயமுறுத்துறாங்க, பறக்கிற வரைக்கும் உனக்கு ஃபுட்டு தரமாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. What was the first catch of the young seagull's older brother? First catch of the young seagull's older brother was a herring. அதாவது அந்த யங் சீகிளுடைய எல்டர் பிரதரோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்ல முதல் உணவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் கேட்ச் ஆஃப் த யங் சீகிள்ஸ் எல்டர் பிரதர், அவருடைய அந்த எல்டர் பிரதருடைய முதல் உணவு வந்து ஹெர்ரிங். ஹெர்ரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் அ ஸ்மால் சில்வரி ஃபிஷ். அந்த ஒரு சில்வர் கலர்ல ஒரு இருக்கிற ஒரு சிறிய மீன் வகை, அதுதான் வந்து அந்த எல்டர் பிரதருடைய முதல் உணவாக அமைகிறது. நெக்ஸ்ட், what did the young seagull manage to find in his search for food on the ledge? அந்த young seagull வந்து அந்த உணவுக்காக தேடும்போது அது இருந்த லெட்ஜில் என்ன கிடைச்சது அதுக்கு? The young seagull managed to find some dried pieces of eggshell in his search for food on the ledge. அந்த உணவுக்காக தேடும் பொழுது அந்த லெட்ஜில் அதுக்கு கண்ணில் பட்ட ஒரே பொருள் என்ன அப்படின்னா காஞ்சி போன முட்டையின் ஓடுகள் மட்டுமே. Next one. What did the young bird do to seek the attention of his parents? The young seagull uttered a low cackle to seek the attention of his parents. அதாவது இந்த young seagull வந்து அந்த parents உடைய கவனத்தை தன் மீது திருப்பதற்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த young seagull வந்துட்டு ஒரு cackle sound நாய்ஸை வந்து அட்டர் பண்ணுச்சு, அதாவது அதை வந்து சத்தம் போடுது. இந்த cackle நாய்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கொஞ்சம் பிரேக் பண்ணி கீச் கீச்சுங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் வரும் இல்லையா, அந்த மாதிரி அந்த சவுண்ட் எழுப்பும்போது அந்த சவுண்டு கேட்டு அந்த பேரண்ட்ஸோட அட்டென்ஷன், அதோட கவனம் வந்து அதன் பக்கம் திரும்புங்கிறதுக்காக அந்த சவுண்டை வந்து அது கிரியேட் பண்ணுது. What made the young seagull go mad? The young seagull was very hungry. His mother was tearing a piece of fish. The sight of the food maddened him. அதாவது இந்த young seagull ரொம்ப பசியில் இருந்துச்சு. அப்போ அந்த மதர் வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை டேர் பண்ணுது. அந்த ஒரு சைட்டே வந்துட்டு இந்த யங் சீக்ல வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணுச்சு. Why did the young bird utter a joyful scream? The young bird saw his mother picking up a piece of fish and flying towards him. Seeing this, he uttered a joyful scream. எதற்காக அந்த யங் சீகிள் வந்து ரொம்ப சந்தோஷமா சத்தம் போடுது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த யங் பேர்டு வந்து அதோடைய மதர் பேர்டு ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ் எடுத்து அந்த பேர்டை நோக்கி வர்றதை பார்த்த உடனேயே அந்த சந்தோஷத்துல அந்த பேர்டு வந்து ரொம்ப ஹாப்பியா ஸ்க்ரீம் பண்ணிச்சு. Did the mother bird offer any food to the young bird? No, the mother bird did not offer any food to the young bird. அந்த மதர் பேர்டு வந்து இந்த யங் சீகிளுக்கு ஏதாவது உணவு கொடுத்தாங்களா? இல்லை, லாஸ்ட் வரைக்கும் அந்த மதர் பேர்டு வந்து இந்த யங் சீகிளுக்கு எந்த ஃபுட்டுமே கொடுக்கல. How did the bird feel when it started flying for the first time? When the bird started flying for the first time, a terrible fear seized him that he would fall down. முதல் தடவை அந்த பேர்ட் பறக்கிறதுக்கு முயற்சிக்கும் போது
என்ன நடக்குது, அந்த பேர்டுக்கு எப்படி ஃபீல் பண்ணுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பேர்டு வந்து முயற்சி எடுத்தது, அந்த முயற்சியை பாதியிலே கைவிட்டுருச்சு. ரீசன் என்ன அப்படின்னா கீழே விழுந்துருவோமோ அப்படிங்கிற அந்த பயத்தினால. What did the young bird's family do when he started flying? The family of the young bird praised him and they offered him scraps of dogfish. See, அந்த young bird உடைய family members என்ன பண்ணாங்க, அந்த young bird பறக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஃபேமிலி ஆஃப் த யங் பேர்டு எல்லாருமே வந்து அந்த பேர்டை பறந்ததுல ரொம்ப சந்தோஷமாயி அந்த பேர்டை வந்து ப்ரைஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பேர்டுக்கு சாப்பிட்றதுக்கு அந்த ஸ்கிராப் ஆஃப் டாக் ஃபிஷ்ஷையும் அவங்க கொடுக்குறாங்க. Okay children, now let's move on to the paragraph answer. Describe the struggles underwent by the young seagull to overcome its fear of flying. His first flight, and in the synopsis la na enna kuduthirken parunga. Introduction, the seagull's fear, maddened by hunger, the young seagull's first flight. His first flight is a parable. This prose extract conveys the message of self-confidence, motivation and self-reliance. His first flight அப்படிங்கிறது is a parable. What do you mean by parable? Parable அப்படிங்கிறது a short story with a moral. அதாவது நீதி போதனை கதைகள் தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அதை தான் வந்து இங்கிலீஷ்ல parable அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரோஸ் எக்ஸ்ட்ராக்ட் என்ன மெசேஜ் கன்வே பண்ணுது அப்படின்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், மோட்டிவேஷன், செல்ஃப் ரிலையன்ஸ். நான் சொன்ன மாதிரி தன்னம்பிக்கை, தன் திறமையின் மீது இருக்கும் நம்பிக்கை அண்ட் கரேஜ் அண்ட் மோட்டிவேஷன். அதுதான் வந்துட்டு இந்த லெசன் நம்மளுக்கு கொடுக்குற மெசேஜ். The young seagull's fear. The young seagull was afraid of flying. His parents, brothers and his sister strove their best to teach him to fly, but in vain. His family had flown away, leaving him alone. See, அந்த young seagull பறக்கிறதுக்கு ரொம்ப பயந்துட்டு இருந்தது. அந்த யங் சீகிளோட பேரண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர் எல்லாருமே அந்த பேர்டு பறக்கிறதுக்காக ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறாங்க. பட் எல்லாமே தோல்வியில் முடியுது. ஸோ அதனால அந்த ஃபேமிலி வந்து அந்த பேர்டை தனியாக விட்டுட்டு அவங்க கொஞ்சம் தள்ளி இருந்து வாட்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. Maddened by hunger, the young bird was left alone without food. He searched for food and found nothing but some dried pieces of eggshell. He saw his mother having a piece of fish. He begged his mother for food. அதாவது அந்த யங் பேர்டு வந்து கிட்டத்தட்ட 24 hours ஃபுட்டே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அந்த உணவுக்காக அது தேடும்போது அதுக்கு எதுவுமே கிடைக்கல. ஜஸ்ட் அங்கே வந்து காஞ்சு போன ஒரு முட்டை ஓடுகள் மட்டும்தான் அங்கே இருந்துச்சு. ஸோ அந்த பசி தாங்க முடியாமல் அந்த மதர் பேர்டு வந்துட்டு அந்த ஃபிஷ்ஷை டேர் பண்ணும்போது அந்த ஃபிஷ்ஷை டேர் பண்ணுற அந்த காட்சியை பார்த்த உடனேயே வந்துட்டு அந்த யங் பேர்டு வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகி மதர் பேர்டு கிட்ட ஃபுட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு ரெக்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. The young seagull's first flight, his mother wanted to exploit the young seagull's hunger to make him fly. So she took a piece of fish and flew towards the young seagull, but halted just in front of him. Maddened by hunger, the young bird dived to catch the food from his mother. Though he was frightened by his unplanned jump, he began to flap his wings to save himself. See here, and the mother வந்துட்டு அந்த பசியவே வந்துட்டு ஒரு டூல், அதை பறக்க வைக்கிற ஒரு டூலாக யூஸ் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை எடுத்து இந்த யங் சீக்கிளை பார்த்து வராங்க. பட் அது பக்கத்தில் போகாமல் கொஞ்சம் தள்ளியே அவங்க நின்றுட்டாங்க. ஸோ இந்த பேர்டுக்கு வந்துட்டு அந்த மதர் பேர்டு கிட்ட இருக்கிற அந்த பீஸ் ஆஃப் ஃபிஷ் மட்டும்தான் கண்ணில் தெரிஞ்சுது. அதோடைய பயத்தை எல்லாம் மறந்துட்டு அந்த ஃபிஷ்ஷை கிராப் பண்ணுறதுக்காக அது அங்கேருந்து ஜம்ப் பண்ணிச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணிச்சு அது அந்த லெட்ஜில் இருந்து வெளியே வந்தது. இப்போ வேற வழி இல்லை, தன்னை காப்பாற்றிக்கணுங்கிற அந்த ஒரு சிச்சுவேஷன் வந்தப்போ ஆட்டோமேட்டிக்காக தன்னையும் அறியாமல் அது வந்து அந்த விங்ஸை வந்து ஓப்பன் அப் பண்ணி ஃப்ளாப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. விச் மீன்ஸ் அது பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தட்ஸ் இட். நவ் த மாரல் இஸ், எஸ் சில்ட்ரன், ஸோ can you tell me the moral what we have got from this lesson? See, let me explain you. Give a man a fish and you feed him for a day. Teach a man to fish and you feed him for a lifetime. அதாவது ஒருத்தருக்கு வந்து நீங்கள் ஒரு மீனை உணவாக கொடுத்தீங்க அப்படின்னா அவனுடைய லைஃப்பில் ஒரு நாளைக்கு உண்டான உணவை மட்டும்தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அதுவே அந்த நபருக்கு நீங்கள் மீன் பிடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னா அவருடைய ஹோல் லைஃப் டைமுக்குமே அவருக்கு உண்டான அந்த உணவை நீங்கள் வழங்கினாதான்
அர்த்தமாகும். You can apply the same theme or same idea in this lesson also. Just imagine அந்த யங் சீகல் வந்துட்டு பறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, ரொம்ப பயந்துட்டு இருந்துச்சு, அதுக்கு சுத்தமாக கான்ஃபிடென்ஸே இல்லாமல் இருந்தது. அந்த ஒரு சுச்சுவேஷன்ல இந்த யங் சீகல் ரொம்ப பயப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த மதர் பேர்டு வந்து அதை ரொம்ப பெட் பண்ணி பேம்பர் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த யங் சீகல் வந்து பறக்கிறதுக்குண்டான எந்த முயற்சியுமே எடுத்திருக்காது. ஸோ ஜஸ்ட் இமேஜின் இன் த எண்ட் ஆஃப் இட்ஸ் லைஃப் இட் ஹாஸ் டு டிபெண்ட் ஆன் அதர்ஸ். ஆனால் இந்த மதர் பேர்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த யங் சீகல் யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது, அது வந்து தன்னால் அந்த பயத்துல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய அட்டெம்ப்ட் எடுக்கிறாங்க. ஸோ என்கரேஜ் பண்ணி பார்க்குறாங்க, திட்டி பார்க்குறாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பார்க்குறாங்க. எதுக்குமே அந்த பேர்டு வந்து கொஞ்சம் கூட அசையலைங்கிற உடனே அவங்க அந்த அந்த ஹார்ஷாக ஒரு பிஹேவியரை ஒரு ஆட்டிடியூடை காட்டுறாங்க. அது நம்மளுக்கு இப்போதைக்கே ஹார்ஷாக இருக்கும். பட் just if you just be in the position of the bird, you can realize how good it was. ஏன்னா அவங்க அந்த ஒரு டூல் அவங்க கையில் எடுக்கல அப்படின்னா அந்த பேர்டு பறந்துருக்காது. ஸோ வாட் டிட் ஷி டு, அவங்க வந்து தனியாக அந்த ஒரு 24 hours எந்த ஒரு அம்மாவுக்குமே வந்துட்டு அதோட யங் பேர்டு அதோட யங் ஒன் சாப்பிடல அப்படின்னா எந்த அம்மாவுமே வந்து ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு கவலையும் வந்துட்டு தாங்கிட்டு அவங்க அந்த பேர்டுக்கு அவ்வளோ ஒரு டஃப் ட்ரைனிங் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பேர்டு அந்த பயத்துல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து அந்த பேர்டை என்கரேஜ் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஆக்ட் அவங்க பண்ணுறாங்க. ஃபைனலி வாட் ஹேப்பன், ஸோ அந்த 24 hours கழிச்சு அந்த பேர்டுக்கு அந்த உணவு பார்த்த உடனேயே அதுக்கு அந்த பயம் மறந்து போயிருச்சு, கான்ஃபிடன்ஸ் இல்லைங்கிறதெல்லாம் ஒன்றுமே தெரியல. அதோட மெயின் மோட்டிவ் என்னவா இருந்துச்சு, எனக்கு இப்போ சாப்பாடு வேணும், இந்த உணவு எனக்கு எப்படியாவது வேணும், பிகாஸ் நான் சாப்பிடாம இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு கான்சென்ட்ரேஷன் மட்டும் இருந்தனால அது மற்றது எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த ஃபுட்டை கிராப் பண்ண போயிடுச்சு. அண்ட் அந்த ஃபுட்டு கிராப் பண்ண போகும்போது தான் அது அந்த லெட்ஜில் இருந்து வெளியே வந்துட்டோம், நம்ம இப்போ தண்ணியில் விழ போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஜஸ்ட் இமேஜின் திஸ் சிச்சுவேஷன். இப்போ நம்மளுக்கு வேற வழியே இல்லை, நீ பறக்கல அப்படின்னா நீ தண்ணிக்குள்ளார விழுந்துருவ. இந்த சிச்சுவேஷன் வரும்போது அந்த பேர்டு அதோடைய இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சு லைஃப் தான் முக்கியம் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அதோட பயம் போயிருச்சு, அதோட கான்ஃபிடென்ஸை கெயின் பண்ணிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக அதை தன்னை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்த உடனேயே அந்த விங்ஸ் வந்து ஓப்பன் அப் ஆகி ஃப்ளாப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக அது பறந்துருச்சு. This is the strong message that the author conveys to all his readers. So children, before concluding, let me give you a tip. Try to construct short and precise sentences to avoid grammatical errors. Also, as far as paragraph questions are concerned, try to project your own views and